வணக்கம் அன்பு செல்லக்குட்டீஸ். ஹேபிட் மேனேஜ்மெண்ட் பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, நம்ம எனக்கு உதவும் பழக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதல்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? முயற்சி செய்யும் பழக்கம். சரி, முயற்சின்றது நம்ம வளமா வாழறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க இல்லையா? முயற்சி இல்லைன்னா நமக்கு என்ன சேர்ந்துடும்? வறுமை. முயற்சி மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும் அப்படின்னு யார் நம்புறாங்களோ நிச்சயமா முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சாதான் என்ன சேரும்? அந்த லக், அதிர்ஷ்டம் நம்ம தேடி வரும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு குட் குட் தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம இமீடியட்டா நம்ம செயல்படுத்தணும். அப்பதான் நமக்கு ப்ரைட் அண்ட் ஹானர். யாரெல்லாம் போஸ்ட்பான் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நமக்கு குட் குட் தாட்ஸ் வரும் இல்லையா? அதெல்லாம் நம்ம போஸ்ட்பான் பண்ணாம என்ன பண்ணணும்? இமீடியட்டா செஞ்சு முடிச்சோம்னா நமக்கு ப்ரைட் அண்ட் ஹானர் வரும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க இல்லையா? நம்ம வேலையிலையும் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தராங்க. அப்படி இல்லாம யாரெல்லாம் அந்த குட் குட் தாட்ஸை அலட்சியப்படுத்துறாங்களோ, போஸ்ட்பான் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதுதான் இந்த பிக்சர்ல நீங்க பார்க்க போறீங்க. இவங்க யாரு? இவங்க ஒரு டீச்சர், இவங்க ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா? இப்ப இந்த டீச்சர் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டாஸ்க் தராங்க. இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க? நல்ல ஜாலியா விளையாண்டுட்டு, டிவி பார்த்துட்டு, கேம்ஸ் எல்லாம் ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அந்த டாஸ்க. சரியா? போஸ்ட்பான் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அந்த டாஸ்கை முடிக்காமலே வராங்க. சரிங்களா? அந்த டாஸ்க் இன்கம்ப்ளீட். சரிங்களா? டீச்சர் சப்மிட் பண்ண சொல்றாங்க. எல்லாரும் சப்மிட் பண்றாங்க. இவங்க சப்மிட் பண்ணும் பொழுது இவங்க டாஸ்கை பார்த்தா இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இந்த டாஸ்கை இந்த ஸ்டூடெண்ட் முடிக்கவே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க? இந்த டாஸ்கை முடிச்சா நல்லதுன்னு இவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவங்களுக்கு அந்த குட் தாட்டை காட் கொடுப்பாங்க. நமக்கு வரக்கூடிய எல்லா தாட்ஸையும், குட் குட் தாட்ஸ் எல்லாம் யார் தர்றது? காட் தான். சரிங்களா? காட் நமக்கு ஒரு குட் தாட் தரும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது, போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. அதை ஏத்துக்கிட்டா காட் சொல்லியிருக்காரு, நம்ம இதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு முடிக்கணும். சரிங்களா? அந்த தாட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க? காட் கொடுத்த அந்த குட் தாட்டை அலட்சியப்படுத்தி போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற விளையாட்டுத்தனம், சின்ன சின்ன சோம்பேறித்தனம், அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. பண்ணதுனால என்ன ஆச்சு? டீச்சர் இந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியும் என்ன பண்றாங்க? திட்டுறாங்க. இது என்னது? இது ஏன் நீ கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த பாய் எப்படி இருக்காங்க பாருங்க. கூனி குறுகி போய் ஷையா ஃபீல் பண்றாங்க பாருங்க. இது அவமானம் தானே இல்லையா? யார் ஒருத்தங்க தனக்கு கொடுக்கக்கூடிய அதாவது தாட்ஸ், இந்த தாட்ஸ் எல்லாம் அலட்சியப்படுத்தி அதை முடிச்சா நல்லதுன்னு தெரிஞ்சும் அதை யார் போஸ்ட்பான் பண்றாங்களோ அவங்களுக்கு கடைசியா கிடைக்கக்கூடியது என்ன? இந்த பேட் நேம் தான். சரிங்களா? இந்த பேட் நேம் இது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் முன்னாடியும் இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்லையா? எல்லாரும் நம்மள கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டீச்சருக்கு நம்ம மேல இருக்கிற குட் இம்ப்ரெஷனே போயிடும். இந்த டீச்சர் என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் எப்பவுமே மக்கு, வேஸ்ட், எந்த ஒர்க் கொடுத்தாலும் பண்ண மாட்டாங்க, சரியா படிக்க மாட்டாங்கன்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். சரிங்களா? அதனால இது நம்மள பாதிக்கும், நம்ம லைஃபையே இது பாதிக்கும். சரிங்களா? இதுவே இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ள குட் தாட்ஸை இம்மீடியட்டா செயல்படுத்தி கம்ப்ளீட் பண்ண உடனே டீச்சர்கிட்ட குட் நேம் வாங்குறாங்க, ப்ரைட் அண்ட் ஹானர் கிடைக்குது. டீச்சருக்கு திருப்பி அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் இல்லையா? அப்ப ஒரு வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ப்ரைட் அண்ட் ஹானர் நமக்கு கிடைக்கும். சரியா? அதுவே அந்த வேலையை நம்ம முடிக்கலன்னா இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நமக்கு ஒரு பேட் நேம் தான் கிடைக்கும். எல்லாரும் நம்மள வேஸ்ட் அப்படின்ட்டு நம்மள ஒதுக்கி வச்சிடுவாங்க. சரிங்களா? அப்ப எது வேணும் செல்லக்குட்டீஸ்? நமக்கு நம்ம எடுத்த வேலையை நிச்சயமா என்ன பண்ணணும்? போஸ்ட்பான் பண்ணாம கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வேணும் இல்லையா? அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினை குறை
தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உளது. அதாவது யார் ஒருத்தங்க வந்து அந்த வேலை மேலேயே கண்ணா இருந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருந்து அந்த வேலையில இருந்து கொஞ்சம் கூட டீவியேட் ஆகாம அந்த வேலையை போட்டு செஞ்சு செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா குட் நேம் தான் கிடைக்கும். அதுவே யார் ஒருத்தங்க வந்து அந்த வேலையில குறை வச்சு, அதாவது அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணாம, சரிங்களா, அதை கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற எண்ணம் கூட இல்லாம யார் ஒருத்தங்க வந்து அதை இன்கம்ப்ளீட்டா விடுறாங்களோ அவங்கள என்ன பண்ணும் இந்த உலகமும் கைவிட்டுடும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. ஓகேவா சில குட்டீஸ்? அப்ப நம்ம எப்பவுமே வேலையை இன்கம்ப்ளீட்டா விடக்கூடாது. அப்படி விட்டா இந்த உலகத்துல உள்ள நல்ல அறிவுடையவங்க, படிச்சவங்க, சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு வேஸ்ட், நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள ஒதுக்கிடுவாங்க. சரிங்களா? இப்ப அப்பா அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க ஆபீஸ்க்கு போறாங்க. அவங்க வந்து ஆபீஸ்ல குடுக்குற வேலைய கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அப்படி கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல சேலரியிலேயே என்ன பண்ணுவாங்க, அதிகமா இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சேலரிய அதிகப்படுத்துவாங்க. சரிங்களா? அது இல்லாம அவங்க பாஸ் கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாம போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா அவங்க பாஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? இல்ல நீங்க வேஸ்ட், நீங்க அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்ட்டு வேலையை விட்டு எடுத்துருவாங்களா? நிச்சயமா வேலையை விட்டு எடுத்துருவாங்க இல்லையா? அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. நம்ம எந்த இடமா இருந்தாலும் ஸ்கூலோ, ஆபீஸோ, வீடோ, எங்க இருந்தாலும் நம்ம எடுத்த வேலையை என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். எந்த ஒரு வேலையும் அறகுறையா விடவே கூடாது. சரிங்களா? அப்படி விட்டோம்னா அதுவே நமக்கு பழக்கமாயி நம்ம லைஃபையே என்ன பண்ணும், அது பெருசா பாதிக்கும். சரிங்களா? அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா எடுத்த வேலைய கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. இனிமே செல்ல குட்டீஸ், நீங்க யார் என்ன வேலை சொன்னாலும் சரி, இல்ல உங்களுக்கே நல்ல நல்ல தாட்ஸ் வந்து அந்த வேலையை செய்யும் பொழுதும் சரி, நீங்க என்ன பண்ணணும், அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். நடுவுல விடாம கம்ப்ளீட் பண்ணணும். நிச்சயமா பண்ணுவீங்க தானே இனிமேல்? ஓகே, வெரி குட். இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, ஒரு செல்லக்குட்டி கேக்குறாங்க. சரி, நீங்க இது வரைக்கும் சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, இப்ப காடோட காடோட பிளெஸிங்ஸ் இருந்தாலே போதுமே, நமக்கு பணம் வந்துடுமே, அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டு தானே செல்லக்குட்டீஸ்? நம்ம காட் கிட்ட போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணி, காட் காட் கடவுளை எனக்கு வந்து நல்ல சூப்பரா சந்தோஷமா வளமா வாழறதுக்கு எனக்கு நிறைய மணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாலே போதுமே. அப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு இந்த முயற்சி எல்லாம் பண்ணணும் இல்லையா? கரெக்டு தானே அந்த செல்லக்குட்டி கேட்கறது? நீங்க சொல்லி அனுப்புங்களேன் உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணுமா? காட் பிளஸ் பண்ணாலே போதுமே, நம்ம பணம் வந்துடுமே. இதுக்கு சரியான ஆன்சர் சரியா தப்பா? சரினா அதுக்கான ரீசன் சொல்லி அனுப்புங்க, தப்புனா அதுக்கான ரீசன் சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து எடுத்த ஏதாவது ஒரு வேலைய பாதியில விட்டுருக்கீங்களா? அப்படி விட்டதுனால உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.